Hello students, welcome to Social Science class, 5th Standard Social, Unit 4, Atmosphere, Part 3. In last video, we saw solar radiation, elements of climate. Elements of climate la enna paathom? Temperature, pressure. Now we are going to learn about wind. The air which moves horizontally from high pressure area to low pressure area is called wind. Air never moves in one direction. It differs from place to place and time to time. This is due to the rotation of the earth. அதாவது wind அப்படின்னா காற்று. காற்று வந்து அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு கிடைமட்டமாக வீசுது. காற்று ஒருபோதும் எப்படி இருக்காதுனாக்கா ஒரே திசையில வீசாது. ஒரு இடத்திற்கு இடம் நேரத்துக்கு நேரம் தகுந்த போல வேறுபட்டுட்டே இருக்கும். இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியின் சுழற்சி, அதாவது பூமி சுத்துது இல்லையா, அதுதான் இதற்கு முக்கிய காரணம். விண்ட் எனர்ஜி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. விண்ட் டர்பைன்ஸ் கன்வெர்ட்ஸ் த கைனடிக் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. எ ஜெனரேட்டர் கேன் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. விண்ட் எனர்ஜினா காற்று ஆற்றல். காற்றாற்றல் என்பது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலின் ஒரு வடிவம். காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை என்னவா மாத்துது அப்படின்னாக்கா இயந்திர ஆற்றலாக மாத்திட்டு இருக்கு. மின்னியற்றி இயந்திர ஆற்றலை என்னவா மாத்துது? மின்னாற்றலாக மாற்றுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் விண்மில். விண்மில்னா என்ன? காற்றாலை. இது நீங்க ஊருக்கு போற வழியில பார்த்திருப்பீங்க. ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா மின்சாரம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது அப்படின்னாக்கா இது காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி இதுல இருந்து நமக்கு மின்சாரத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, பூமியில இருக்கக்கூடிய நீரை மேலே கொண்டு வரத்துக்கும் நமக்கு விண்ட் எனர்ஜி யூஸா இருக்கு. நெக்ஸ்ட், லூ விண்ட். லூ இஸ் எ ஸ்ட்ராங், டஸ்டி, hot and dry summer wind which blows over the northwestern India during the months of May and June. இது ஒரு வகையான காற்று. லூ இந்தியாவில் எந்த பகுதியில் வீசுது அப்படின்னாக்கா வடமேற்கு பகுதியில் வீசுது. இது வந்து வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று. இந்த காற்று வட இந்தியாவில் எந்த மாசத்துல வீசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மே ஜூன் மாதங்களில் வலுவாக வீசும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட். ஃபர்ஸ்ட், பிளானிட்டரி விண்ட். திஸ் விண்ட் ப்ளோஸ் இன் தி சேம் டைரக்ஷன் த்ரூஅவுட் த இயர். பிளானிட்டரி விண்ட் அப்படின்னா கோள் காற்று அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இப்போ பூமியோட சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி வருஷம் முழுவதும் ஒரே திசை நோக்கி வீசுறதுனால இது என்னன்னு சொல்றோம்? பிளானிட்டரி விண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், மான்சூன் விண்ட். The word monsoon is derived from the Arabic term mausim, which means season. Monsoon wind is the seasonal wind. மான்சூன் விண்ட் அப்படின்னா பருவ காற்று. மான்சூன் என்ற வார்த்தை வந்து மௌசிம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதற்கு பருவ காலம் என்று பொருள். டைப்ஸ் ஆஃப் மான்சூன் winds இன் இந்தியா. இந்தியாவில் வீசக்கூடிய பருவ காற்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. See the picture, directions of south west monsoon wind. Another picture, directions of north east monsoon wind. வடகிழக்கு பருவக்காற்று வீசும்போது நமக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். Next, sea breeze. Sea breeze blows from sea to land in the evening. Sea breeze அப்படின்னா கடல் காற்று. கடல் காற்று மாலை பொழுதுல கடலில் இருந்து தான் நிலத்தை நோக்கி வீசுகிறது. See the picture, warm air rises. வெப்ப காற்று மேலே எழுப்புறது. அது எங்க போகுது அப்படின்னாக்கா ரைசிங் ஏர் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் கிளவுட்ஸ். மேலே போகிற காற்று மேகங்களாக உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் அது எங்கே போகுதுன்னு பாருங்க. கூலர் ஏர் சிங்க்ஸ். குளிர் காற்றாக கீழே இறங்குது இல்லையா. நெக்ஸ்ட், சிங்கிங் ஏர் ஸ்ப்ரெட் அலாங் சர்ஃபேஸ்.
கீழே இறங்குற காற்று மேற்பரப்பில் எங்கள் கடலோட மேற்பரப்பில் இருக்கும். லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு sea in the மார்னிங். லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். நிலத்தில் இருக்கக்கூடிய காற்று மார்னிங் டைமில் எதை நோக்கி வீசுது அப்படின்னாக்கா கடலை நோக்கி வீசுகிறது. See the picture. வார்ம் ஏர் ரைசஸ். வார்ம் ஏர் ரைசஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடல்லேருந்து வெப்பம் மேலே எழுப்புது. மேலே வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரைசிங் ஏர் ஹெல்ப்ஸ் ஃபார்ம் கிளவுட்ஸ். அதே மாதிரி மேகங்கள் உருவாகிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் எங்கே போகுதுனாக்கா கூலர் ஏர் சிங்க்ஸ். குளிர் காற்றாக மாறி கீழே வருது. கீழே வந்து தரையை நோக்கி வருது இல்லையா. அப்போ நமக்கு மார்னிங் டைமில் எப்படி இருக்குனாக்கா கூலிங்காகவும் சில்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் லோக்கல் விண்ட். லோக்கல் விண்ட் அஃபெக்ட்ஸ் த வெதர். அப்படின்னா உள்ளூர் காற்று வானிலையை பாதிக்கிறது. என்னென்னு பார்த்தோன்னாக்கா வார்ம் லோக்கல் விண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா எக்ஸாம்பிள் லூ. கூல் லோக்கல் விண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா எக்ஸாம்பிள் நார்வெஸ்டர்ஸ். அதாவது லூ விண்ட் வந்து வெப்பமும் புழுதி படிஞ்ச காற்றாகவும் வீசும். கூல் லோக்கல் விண்ட் அதில் வந்து நார்வெஸ்டர் அப்படின்னா இடியோட மழை பெய்யும். நெக்ஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஏர் கரண்ட்ஸ் இன் தி அப்பர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இட் குட் determine the arrival and departure of monsoon winds in India. ஜெட் ஸ்ட்ரீம்னா ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அட்மாஸ்பியரில் அப்பர் லேயரில் இருக்க காற்றோட்டத்தினை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெட் ஸ்ட்ரீமு இந்தியாவில் பருவக்காற்று தொடங்குற காலத்தையும் முடிகிற காலத்தையும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் நிர்ணயிக்குது. நெக்ஸ்ட்டு சைக்ளோன். Cyclone changes its position and direction with time to time. The speed of wind also changes with time. It gives heavy rainfall. சைக்ளோன்னா தமிழ் என்னன்னு சொல்லுவோம் சூறாவளின்னு சொல்லுவோம். வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் புயல் உருவாகிறது. புயல் தனது திசையையும் நிலையையும் அப்பப்போ என்ன பண்ணும் மாற்றும். அதே மாதிரி காற்றோட வேகமும் அதுக்கேற்ற போல் மாறும். இதனால் என்ன கிடைக்கும்னாக்கா நமக்கு மிகப்பெரிய மழைப்பொழிவு கிடைக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சைக்ளோன். சைக்ளோனுக்கு இன்னொரு நேம் என்ன ஹரிகேன். ஓகே சில்ட்ரன், we will meet in next class. Stay safe and stay home. Thank you students.